Good morning, everyone. This is K. Suresh, PG teacher. இந்த பப்ளிக் எக்ஸாமில் இங்கிலீஷ் ஓரியன்டாக நம்ம என்னென்ன கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது இல்லாத இந்த 3 டேஸ்க்கான பிளானிங் எப்படி நம்ம பிளான் பண்ணி படிக்கிறதுன்ற ஒரு சின்ன ஒரு ஆடியோவாக அந்த ஆடியோவில் பார்க்கலாம். இங்கிலீஷை பொறுத்தவரையும் உங்களுக்கு 1 to 47 கொஷின்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா 41லேருந்து 47 இந்த 5 மார்க்ஸ் வந்து கவர் பண்ணிக்கங்க. இந்த 41லேருந்து 47 இருக்க 5 மார்க்ஸை மட்டும் அன்னைக்கு நீங்கள் படிக்கலாம். இதில் 41ல் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எப்பயுமே நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸில் இருக்க பேராகிராஃப்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா கவர் பண்ணிடலாம். 3 பேராகிராஃப்ஸும் 99% நீங்கள் ஃபஸ்ட்டு 3 யூனிட்டை படிச்சிங்க அப்படின்னா பேராகிராஃப் வந்து கவர் பண்ணலாம். அதையும் தாண்டி 1% எதில் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரியில் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ரொம்ப ரேர் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் வந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து 3 பேராகிராஃப் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 3ல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ரோஸ்க்கான பேராகிராஃப் எதுனா, டூ ஜென்டில்மன் ஆஃப் வெரோனா, அப்படி இல்லை அப்படின்னா இன் செலப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். இந்த 2 பேராகிராஃப் கேட்கறதுக்கு அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு போயமில் வந்து எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் ஆல் த வேர்ல்டு இஸ் எ ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் இந்த டைம் வந்து த கேசல் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. த கேசல் அப்படி இல்லைன்னா ஆல் த வேர்ல்டு இஸ் எ ஸ்டேஜ், இந்த 2 போயம் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது 42 கொஷின்ஸில். அடுத்தது 43ல் சப்ளிமெண்ட்ரி, அதில் ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ். இந்த ஷார்ட் ஸ்டோரி தான் அடிக்கடி கேட்குறது. அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸில் த ஹார் ஆஃப் த ட்ரூத் அப்படின்னு சொல்லி 3rd சப்ளிமெண்ட்ரி இருக்குது, அது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதையும் தாண்டி வேறு என்ன சார் இம்பார்ட்டன்ட் இருக்குது சப்ளிமெண்ட்ரிலனா, ஆல் சம்மர் இன் எ டே வந்து அடிக்கடி கேட்பாங்க. அது வந்து சான்சஸ் இருக்குது கேட்கறதுக்கு. இந்த 3 பேராகிராஃப்ஸ் 41, 42, 43 இதில் தான் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகபட்சமாக இருக்குது. அப்புறம் 44 உங்களுக்கு தெரியும், நோட்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ரஃப் காப்பி ஃபேர் காப்பி சம்மரி எழுதணும். 44 நோட்ஸ் ஆர் சம்மரி கேட்பாங்க. 45ல் வந்து உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க அண்ட் பயோடேட்டா கேட்பாங்க. 45Aல லெட்டர் ரைட்டிங் வித் பயோடேட்டா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து பர்சனல் லெட்டர் ஒன்று கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து லெட்டர் ரைட்டிங் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 46Aல ஸ்பாட் த எரர் வந்து கேட்பாங்க. ஸ்பாட் த எரரை பொறுத்தவரையும் நீங்கள் உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும், கண்டிப்பாக 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 4 கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஸ்பாட் த எரர் ரிப்பீட்டடாக அவங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸ்பாட் த எரர் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி கிராமர் வந்து டீச் பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதில் எரர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை நீங்கள் எங்கேயும் படிக்க வேண்டாம், உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போகும். அதிகபட்சமாக நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடலாம். அப்படியே போனீங்க அப்படின்னா 4 மார்க்ஸ் கம்பல்சரி எடுத்துடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கொஷின் பேப்பர் மட்டும் பார்க்க வேணாம், இந்த உங்கள் நோட்ஸ் ஏதாவது இருந்தீங்கன்னா அது கூட எக்ஸசைஸ் புக்கு கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து நீங்கள் 46Aல பார்க்கலாம். அதாவது 46Bல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹோமோஃபோன்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதிகபட்சமாக கேட்குறது டேர் வச்சு கேட்பாங்க, ஹவ் வச்சு கேட்பாங்க, ஹவ் டேர் இது வந்து கண்டிப்பாக ஒன்று வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா உட்டில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ் டு வந்து ஒன்று கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கம்பல்சரி ஒன்று கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பொறுத்தவரையும்
ஹூ, தட்டு, விச்சு, இந்த ரெண்டுலேயும் அதிகபட்சமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 47ல் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு பேராகிராஃப் கொடுத்து 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. இது வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அதிகபட்சமாக. ஸோ பிளானிங்கில் 5 மார்க்ஸை மட்டும் கவர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு நீங்கள் 1 to 40 அதில் இருக்கிற 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து கவர் பண்ணுங்க. திரும்ப ரிவிஷன் பண்ண வேண்டியதான் நீங்கள். இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. டியூஸ்டே நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மார்னிங்கில் நீங்கள் அதிகபட்சமாக அந்த பேராகிராஃப் அப்படியே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு 1 மார்க்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு போங்க. இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு வந்து ஓகேவாக இருந்தால் உங்கள் டைமிங்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து 3 நாள் கேப் இருக்குது 12th இங்கிலீஷ்க்கு. இந்த 3 நாள்லேயும் நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் 1 மார்க் அப்படின்ற கனெக்ட் பண்ணி படிங்க போதும். கண்டிப்பாக ஒரு நிமிஷம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அதில் 1 மார்க் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி படிங்க. இதுதான் வரும் அதுதான் வரும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரி இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி சில டீச்சர்ஸ் வந்து ஐடியா கொடுப்பாங்க. அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கொடுக்கறது கண்டிப்பாக அதுக்கான வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸை வந்து பேராகிராஃப் அதுக்கு நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா போதும். மற்ற 3 யூனிட்ஸ் அதாவது 6 யூனிட்ஸ் எதுக்குன்னா 1 மார்க் மட்டும் நீங்கள் பாருங்கள் போதும். அது மாதிரி ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ்லேருந்து உங்களுக்கு இந்த 3 மார்க்கும் கவர் ஆகும். இஆர்சியை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் ஒவ்வொரு போயமுக்கும் பின்னாடி இஆர்சி இருக்கும். அந்த இஆர்சியை தான் இதுவரையும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது நோட்ஸை ஃபாலோ பண்ணி எல்லா இஆர்சியும் படிக்கணும் அவசியம் இல்லை. புக் பேக்கில் இருக்கிற இஆர்சி மட்டும் பப்ளிக்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ என்னன்னா ஒவ்வொரு போயமுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா இஆர்சி 3 or 4 அவ்வளோதான் இருக்கும் அதிகபட்சமாக. நீங்கள் அதில் இஆர்சி கவர் பண்ணிங்கன்னா போதும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 37 40 ரைட்டிங் ஸ்கில்லில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. அதுதான் இருக்கிறது ரொம்ப ஈஸியஸ்ட் வே பார்ட் டு கெட் ஹை மார்க்ஸ். அது ஒன்றும் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஷின்ஸ்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னாவே போதும். ஆனால் நம்மளுக்கு இது வந்து 37 40 தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸி. ஏன்னா அதில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணாவே 1 மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ஓரளவு பண்ணிங்கன்னா 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் எந்த கொஷின் இந்த 1 to 47ல் எந்த பார்ட்டில் வந்து நீங்கள் இதுவரையும் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இங்கிலீஷில் 1 to 20 அந்த 1 மார்க்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு 1 to 6 வந்து 1 to 3 ஸ்னானிம்ஸ். இந்த ஸ்னானிம்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு 6 ப்ரோஸில் இருக்க க்ளோசரியிலேருந்து கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகபட்சமாக இருக்குது 95%. ஆண்டனிம்ஸ் அதே மாதிரி தான். பட் ஆண்டனிம்ஸில் 4 to 6ல் ஏதாவது ஒரு ஆண்டனிம்ஸ் அதே வேர்டு ஆன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிஷன் அன்கண்டிஷன் அந்த மாதிரியான ஒரு கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃப்ரேசல், இடியம்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். கொஷின் டேக் கொஷினை பொறுத்து லெட்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஷல், பி அப்படின்ற ஆன்சர் வரும். அது அதிகபட்சமாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஷின் டேக் உங்களுடைய புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் த வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு காமனாக உங்களுக்கு கொஞ்சம் படிக்க தெரிஞ்சு அட்டன் பண்ணிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 21 மார்க்ஸ்க்கு 18 கண்டிப்பாக எடுத்துடலாம். 1 or 2 வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ஹார்டாக இருக்கிறதுக்கான கொஷின்ஸ் வந்து ப்ரிஃபிக்ஸ், இடியம், ஃப்ரேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் டெஃபினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி நீங்கள் வந்து நியர்லி 17 or 18
மார்க்ஸ் வந்து நீங்கள் 1 மார்க்கில் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். பேசிக்கான ஸ்கில்லை தான் செக் பண்ணுவாங்க. சார் புக் பேக்கில் இருந்து அதிகமாக கேட்கறது இல்லை அப்படின்ற ஒரு ரிமார்க்ஸ் இருக்குது. இங்கிலீஷை பொறுத்தவரையும் 1 to 20ன்றது உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜ் ஸ்கில்லை தான் டெவலப் செக் பண்ணுறாங்க. உங்களுக்கு பேசிக்கான ஸ்கில் இருக்கா இங்கிலீஷில், இதை தான் செக் பண்ணுறாங்க 1 to 20. ஸோ அதனால் பேசிக்கான ஸ்கில் இருக்கிறது எல்லாம் இந்த பாட்டில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அப்ரிசியேஷன் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஃபுல் ஆன்சர் எழுதணும் கூட அவசியம் இல்லை. கீ வேர்டு இருக்குது, அந்த கீ வேர்டை நீங்கள் ஆன்சர் பண்ணாவே போதும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சிமிலி, மெட்டாஃபர், பர்சனிஃபிகேஷன், டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட், ஃபாதர் டு ஹிஸ் சன்ல வந்து ஒரு 3 or 4 கொஷின்ஸ் வந்து லைனில் வந்து டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் இருக்குது, அது கம்பல்சரி கேட்பான். அந்த 3 or 4 டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட்டில் கம்பல்சரி உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு மெட்டாஃபர் கேட்டுருவான், ஒரு சிமிலி கேட்டுருவான், அப்புறம் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒன்று கேட்பான். ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த 21லேருந்து 26 வரையும் நீங்கள் வந்து 8 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். அந்த 8ல் கண்டிப்பாக 3 to 4 கொஷின்ஸ் வந்து சிமிலி, மெட்டாஃபர், இந்த மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் கேட்டுருவாங்க. சம்டைம்ஸ் வந்து சில ஒரு 1 or 2 கொஷின்ஸ் வந்து ஆன்சர் அந்த லைன்லேயே, போயம் லைன்ஸ்லேயே இருக்கும், அதில் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட்டு 27 வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சை பொறுத்தவரையும் நீங்கள் ஸ்பீக்கர், ரிப்போர்ட்டிங் வேர்ப், லிசனர், இது மூணுமே நீங்கள் கரெக்டாக போட்டு கன்ஜங்ஷன் கரெக்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டென்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து 1 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு டென்ஸ் சேஞ்ச் பண்ண தெரியல அப்படின்னா ஸ்பீக்கர், ரிப்போர்ட்டிங் வேர்ப் அண்ட் லிசனர், கன்ஜங்ஷன், இதை கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக 1 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு 28ல் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸை பொறுத்தவரையும் லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாகவும், ஃபஸ்ட்டு இருக்கிற சப்ஜெக்டை லாஸ்ட்டாக ஆப்ஜெக்டாகவும் தோசை திருப்பி போடுற மாதிரி நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 மார்க் உங்களுக்கு கம்பல்சரி கிடச்சிரும். டென்ஸ் அந்த பார்ட், அந்த டென்ஸ் இருக்கிற பார்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக B1 + B3 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 மார்க் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் 27 பார்த்தீங்கன்னா, சாரி 29 பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இஃப் கிளாஸில் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. 30th கொஷினில் வந்து உங்களுக்கு சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் ஆர் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 27லேருந்து 30 வரையும் இருக்கிற கொஷின்ஸ் வந்து எங்கே சார் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, கிராமரை பொறுத்தவரை நீங்கள் புக் பேக் எக்ஸசைஸை ஃபஸ்ட்டு பாருங்கள், அதில் இருந்து அதிகபட்சமாக கேட்பான். புக் பேக்கில் இருந்து அதிகபட்சமாக கேட்குறது, நீங்கள் அதில் இருக்க எக்ஸசைஸ் வந்து பாருங்கள். டவுட் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், கிளியர் பண்ணுவோம். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ERC, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புக் பேக்கில் இருக்கிற ERCயை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் இருந்தால் இதுவரையும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ், 33லேருந்து 36 வரையும் 3 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸில் இருக்க 3 மார்க்ஸ் வந்து படிச்சிங்கன்னா போதும். கண்டிப்பாக 2 உங்களுக்கு 3 மார்க்ஸில் 2 வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இப்படி ஒவ்வொரு செக்ஷனும் நீங்கள் கொஷின் பேட்டர்ன் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஃபஸ்ட்டு மிட் டேர்ம்லேருந்து லாஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் வரையும் உள்ள கொஷின் பேப்பரை கையில் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் கையில் வச்சுக்கோங்க. ஏதாவது நோட்ஸில் கீ புக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, எக்ஸசைஸ் புக் கொடுத்தாங்கன்னா அதில் கொஷின் மாடல் இருக்கும், அதை எல்லாமே கையில் வச்சுட்டு அதில் எப்படி கொஷின் கேட்குறாங்கன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் ஈஸியாகவே இருக்கும். கரெக்டாக அந்த ஸ்டடி பிளானிங் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். குட் லக். தேங்க்யூ.